ஒரு காட்டுல பயங்கர மழை, இடி மின்னலோட அந்த காட்டுல ஒரு வாரத்துக்கு மேல தொடர்ந்து மழை பெஞ்சுது. அதனால காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் மழை முடிஞ்சதும் திருப்பி காட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்து காட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப சோம்பேறியான மோனி குருவியை பாக்குறதுக்கு அவளோட தோழிகள் அங்க வந்தாங்க. ஏய் மோனி, மழை நிக்கிற மாதிரி தெரியல. இங்க எந்த உணவும் கிடைக்கல. நாங்கெல்லாம் பக்கத்து காட்டுக்கு போறோம். மழை விட்ட உடனே திருப்பி வந்துருவோம். நீ எங்க கூட வரியா மோனி? இல்ல இல்ல, நான் வரல. அவ்வளவு தூரம் பறந்து வர்றதுக்கு சோம்பலா இருக்கு அப்படின்னு மோனி குருவி அவங்களோட போகிறதுக்கு மறுத்துருச்சு. அச்சச்சோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம அவங்களோடவே போயிருக்கலாம். சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு, மழை நிக்கவே இல்லையே. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு ஒரு மரத்து மேல சோகமா இருந்துச்சு மோனி குருவி. அப்போ ஒரு பயங்கரமான மின்னல் ஒண்ணு மோனி மேல பட்டுடுச்சு. மின்னல் தாக்குனதும் மோனி மயங்கி கீழே விழுந்துருச்சு. கண் விழிச்சு பார்த்த மோனி, எனக்கு என்னாச்சு? எவ்வளவு பெரிய மின்னல் என் மேல பட்டுச்சு. நல்ல வேளை உயிர் தப்பிச்சு படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மோனி எந்திரிச்சு உட்கார முயற்சி பண்ணுச்சு. ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்த மோனி வேற வழி இல்லாம பக்கத்து காட்டுக்கு பறந்து போலான்னு முடிவு பண்ணுச்சு. ரொம்ப தூரம் பறந்து போயும் மோனியோட நண்பர்களை கண்டுபிடிக்கவும் முடியல. அதுக்கு உணவும் கிடைக்கல. ரொம்ப நேரம் பறந்து வந்து ரொம்ப அசதி ஆயிடுச்சு மோனிக்கு. கடைசியா ஒரு கிராமத்துல வந்து சேர்ந்துச்சு. அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு மரம் இருந்துச்சு. அதுக்கு கீழே சில பெரியவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏன்பா சுந்தரம், நம்ம ஊர்ல மழை இல்ல, தண்ணி இல்ல, இப்படி போச்சுன்னா நம்ம ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு தான் போகணும் போல இருக்கு. அதை கேட்டுட்டு இருந்த மோனி, என்னது, இந்த ஊர்ல மழையே இல்லையா? நான் இருந்த இடத்துல மழை கொட்டுது. நான் வந்து சேர்ந்த இடத்துல மழையே இல்லை. என்ன கொடுமைடா இது. அப்பதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. மோனி பேசினது அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு கேட்டுச்சு. ஏப்பா, என்னப்பா இது? இந்த குருவி பேசுறது நமக்கு கேக்குதப்பா. இது ஏதோ மழையா இருக்கிற இடத்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுது. என்னன்னு கேளுங்கப்பா யாராவது. அப்படின்னு பேசுற குருவியை முதல்ல பார்த்த உடனே ஊர் மக்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. அப்பதான் மோனிக்கு புரிஞ்சது, காட்டுல மின்னல் தாக்குனதுனால அவளுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துடுச்சுன்னு. அந்த கிராமத்து மக்களோட பிரச்சனைய மோனி நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. அதனால அதை வச்சு இவங்களை ஏமாத்தி நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்கலான்னு மோனி முடிவு பண்ணிடுச்சு. பேசுற குருவி ஊருக்குள்ள வந்திருக்குன்னு ஊரு முழுக்க தகவல் பரவுச்சு. இங்க பாரடி மீனாட்சி, எனக்கு நல்லா தெரியும், இது அந்த ஆத்தாதான். அவதான் நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இப்படி குருவியா வந்திருக்காடி அப்படின்னு இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் மோனி குருவிய ஒரு சாமியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோனிய தெய்வமா பார்த்த அந்த கிராம மக்கள் அதுக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு பூஜைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோனி குருவிக்கு 3 வேளையும் ரொம்ப பிடிச்ச உணவுப் பொருட்களை அந்த கிராமத்து பெண்கள் கொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேண்டுதலையும் வேண்டிக்கிட்டாங்க. தாயே குருவியம்மா, அதோ எதிர நிக்கிறாளே அந்த நீல சலக்காரி, அவ புருஷனை விட என் புருஷன் நிறைய நகை எல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். ஆமா, இவ கேட்ட உடனே நகையா கொடுத்துருவாங்க. அம்மா குருவி அம்மா, இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நான் தான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தான் நிறைய நகை வேணும். என்னம்மா வேண்டிக்கிறாங்க? இந்த மாதிரி ஏமாளிங்க இருக்கிற ஊரை விட்டு இனிமே நம்ம போகவே கூடாது. கவலைப்படாதீங்க, உங்க வேண்டுதலை ஏத்துக்கிட்டேன். உங்க 2 பேருக்கும் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். மோனி குருவி இப்படி சொன்னதும் அந்த பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயி வீட்டுக்கு போனாங்க. ஏமா, ஊர்ல மழை இல்ல, தண்ணி இல்ல, அதெல்லாம் போய் கேட்காம அந்த குருவி சாமி கிட்ட போய் நகையை கேட்டிருக்கீங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஊர்ல பெரியவங்க நாங்க நாளைக்கே அந்த சாமியை போய் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு மழை வருமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரோம். ஊர் பெரியவங்க எல்லாம் மோனி குருவியை பார்க்க போனாங்க. சாமி, என் பொண்டாட்டி வர வர யோ எதை சொன்னா எதை சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னையெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் கூட்டி வந்தேன் பாரு. யோ, மழை வருமா வராதான்னு கேளியா? சரிப்பா கேக்குறேன்ப்பா. அம்மா குருவி அம்மா, எங்க ஊர்ல மழை இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணு இல்லம்மா. ஊரே வறண்டு போய் கிடக்குது. ஒரு நல்ல வாக்கு சொல்லுதாயி. ஊர் மக்கள் எல்லாம் வந்து மோனி குருவி கிட்ட எப்படி கேட்டதும் மோனிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, இவனுக்கு என்ன மழை வருமா வராதான்னு கேக்குறானுங்க. நான் என்ன வானிலை மையமா நடத்துறேன்? சரி, சும்மா அடிச்சு விடுவோம். யாரும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல. இனிமே பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல காலம்தான். சீக்கிரமா உங்க ஊருக்கு நிறைய மழை பெய்ய போகுது. மோனி குருவி சும்மா தான் போய் சொல்லிச்சு. ஆனா என்னவோ தெரியல, மறுநாளே பயங்கரமா மழை பெஞ்சது. பல மாசத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சதுனால ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மோனி குருவி சொன்ன மாதிரியே மழை பெஞ்சதுனால ஊர் மக்கள் மோனி குருவிய சாமியாவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுப்பகுதியில மழை குறைஞ்ச உடனே மோனியோடைய தோழிகள் 2 பேரும் மோனியை தேடி காட்டுக்கு வந்தாங்க. அடடா, இந்த முழு சோம்பேறியை காணுமே. சரி வா, எங்க போயிருக்கான்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோனியோட தோழிகள் மோனியை தேடி புறப்பட்டாங்க. ஆனா மோனி குருவி ஒரு திட்டம் போட்டுச்சு.
அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் நிறைய நகையும் பணமும் கேட்டு வேண்டினதுனால அதையெல்லாம் கொடுத்துட்டா மோனிக்குருவிய இன்னும் அதிகமா நம்புவாங்கன்னு மோனிக்குருவி நினைச்சது. அதனால பக்கத்து ஊர்ல இருந்து நகையெல்லாம் திருடி ஊர்ல இருக்கிற மக்களோட வீட்டுல கொண்டு வந்து போட்டுச்சு. அதனால சந்தோஷம் அடைஞ்ச ஊர் மக்கள் மோனிக்குருவி கேட்டதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷப்படுத்தினாங்க. இப்போதான் அந்த கிராமத்துல இருந்து வெளியூருக்கு போய் படிக்க போன குமரன் தன்னோட பாட்டி வீட்டுக்கு வந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி, தைரியசாலியும் கூட. பேரன் வர்றது கூட கவனிக்காம பாட்டி ஏதோ மும்முரமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டி, பாட்டி எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப மும்முரமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு? என்ன பாட்டி, நான் வந்தது கூட கவனிக்காம நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஆமா, ஏது இது இவ்வளவு வேர்க்கடலை எல்லாம் வச்சிருக்கீங்க? வாப்பா குமரா, நான் ஒன்ன கவனிக்கவே இல்லை. பாட்டி கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நீயும் வா, உனக்கும் அந்த அதிசயத்தை காட்டுறேன். நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமி வந்திருக்கு, அதாவது பேசுற குருவி சாமி. ஒரு குருவி எப்படி பேசும்? அப்படி பேசினாலும் இந்த கிராமத்து மக்களை எப்படி ஏமாத்தி இப்படி ஒரு சாமியார் ஆச்சு? இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால அவனும் அந்த குருவி சாமியை நம்புற மாதிரி நடிச்சான். ஓ, அந்த குருவி சாமிக்காக தான் நீங்க இவ்வளவு வேர்க்கடலை எடுத்துட்டு போறீங்களா? அப்ப கண்டிப்பா நானும் அந்த சாமியை பார்க்கணும் பாட்டி. நானும் அவசியம் உங்க கூட கோயிலுக்கு வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்க பாட்டி. அந்த குருவி சாமியாரோட வேஷத்தை கலைக்கணும்னு குமரன் ஒரு முடிவு பண்ணான். குருவி சாமியோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஊர் கிராம மக்கள்லாம் எவ்வளவு முட்டாளா இருக்காங்கன்ட்டு. இந்த ஏமாத்துக்கார குருவியை எப்படி மாட்டி விடலான்னு ஒரு திட்டம் திட்டினான். அம்மா குருவி சாமி, எனக்கு ரொம்ப பண கஷ்டம், காலேஜ்ல ஃபீஸ் கட்ட கூட பணம் இல்ல, கொஞ்சம் பணம் கொடுத்து எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு குமரன் கேட்டதும், மகனே நீ கவலைப்படாத, நீ என்கிட்ட வந்துட்டல்ல, இன்னைக்கு நீ கேட்ட பணம் உன் வீட்டை வந்து சேரும் அப்படின்னு மோனிக்குருவி சொல்லுச்சு. எப்படியோ இன்னைக்கு ராத்திரி குருவி வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட குமரன் குருவி வர வரைக்கும் தூங்காம முழிச்சிட்டு இருந்தான். அவன் நினைச்ச மாதிரியே குருவி வந்தது. வந்த உடனே கண்ணை மூடிக்கிட்டான். குமரன் எதிர்பார்த்த மாதிரியே குருவி தன் வாயில ஒரு தங்க காசை எடுத்துட்டு வந்து குமரன் பக்கத்துல போட்டுச்சு. உடனே எழுந்து உட்கார்ந்து இந்த குமரனை பார்த்து குருவிக்கு பயமா போச்சு. மோனி குருவி அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே குமரனோட ரூம்ல ஏற்கனவே ஒளிஞ்சிருந்த ஊர் பொதுமக்கள்லாம் வெளியில வந்தாங்க. கடைசியில நல்லா மாட்டிக்கிட்டது மோனி குருவி. ஊர் பொதுமக்கள் கிட்ட மோனி குருவி மன்னிப்பு கேட்டது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என் மேல மின்னல் பட்டதுனால தான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சு, அதை நான் தவறா பயன்படுத்திக்கிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன், நான் என் காட்டுக்கே திரும்ப போயிடுறேன். மோனி இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவளோட தோழிகள் ரொம்ப நாளா அவளை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கிராமத்துல அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க. தன்னோட தோழிகளை பார்த்ததும் மோனிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன்னோட தோழிகளை பார்த்ததும் மோனி குருவி அவங்களோட காட்டுக்கு திரும்பி போலான்னு முடிவு பண்ணாங்க. தன்னோட ஊர் மக்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தின சந்தோஷத்துல குமரனும் தன்னோட கல்லூரிக்கு திரும்ப போனான்.